தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்கே இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது. இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா 20ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது, இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளர் படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்கி இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க. பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். இதை ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். நிறைய இடங்கள்ல போய் சென்றடையில கால அவகாசமே முடியும் போது இப்போ இதற்கு அதிமுக என்ன மாதிரியான நடவடிக்கை? நாங்கள் நேற்று தினம் போராட்டம் நடத்தணும். இதுக்கு உரியவர்கள் யார்? அங்கே மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்தந்த மாநகராட்சினா அந்த ஆணையாளர், இவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தப்படி இவர்கள் முறையாக செயல்பட வேண்டும். அதை வலியுறுத்தி தான் நேற்று சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தினோம், காஞ்சிபுரத்தில் போராட்டம் நடத்தினோம். இப்படி பல இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரிகளை மிரட்டி சரியான முறையில் எஸ்ஆர் பணி நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு